கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 19வது வசனம் வரை உங்களுக்காக வாசிக்கிறேன். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 19வது வசனம் வரை. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது தானியேல் ராஜாவினிடத்தில் போய் என்று வாசிக்கிறோம். ஆகவே நேபுகாத்நேசாரினிடத்திலே தானியேல் போய் அங்கே தவணை கேட்கிறதை பார்க்கிறோம். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்பொழுது நேபுகாத்நேசார் ஒரு சொப்பனம் காணுகிறான், கனவு காணுகிறான். அந்த கனவுக்கான அர்த்தத்தை, தாற்பரியத்தை அறிந்து கொள்ளும்படி அவனுடைய ராஜ்யத்தில் இருந்த ஜோசியக்காரர்கள், ஞானவான்கள் எல்லோரையும் அழைத்து அனுப்பி இந்த கனவுக்கான அர்த்தத்தை சொல்லும்படியாக சொல்லுகிறான். அவர்கள் ராஜாவினிடத்திலே, நேபுகாத்நேசாரினிடத்திலே அவர்கள் சொன்ன காரியம் என்ன? ராஜாவே, நீர் உம்முடைய சொப்பனத்தை சொல்லும், அதற்குரிய அர்த்தத்தை நாங்கள் சொல்லுவோம் என்றார்கள். ஆனால் ராஜாவோ, நீங்கள் பொய் சொல்வீர்கள், ஆகவே நான் கண்ட சொப்பனத்தையும் அதற்குரிய அர்த்தத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொன்னான். அவர்கள், இந்த ஜோசியக்காரர்கள், அவனுடைய ராஜ்யத்தில் இருந்த ஞானவான்கள் எல்லோரும் ராஜாவிடத்தில் இப்படி ஒரு காலமும் யாராலும் சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். ஆகவே இவர்களை கொல்லும்படியாக அரியோகு என்று சொல்லப்பட்ட ஒரு பிரதானியினிடத்தில் எல்லோரையும் கொன்று விடுங்கள் என்று ராஜா சொன்னான். அப்படி அந்த ஞானவான்களின் பட்டியலிலே தானியேல் அவனுடைய நண்பர்களும் கூட இருந்தார்கள். ஆகவே தானியேலும் அவருடைய நண்பர்களும் கூட ஞானவான்களோடு கூட அவர்கள் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கொல்லப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இதை அறிந்த தானியேல் அந்த அரியோகு என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷனிடத்தில் பேசி ராஜாவினிடத்திலே உத்தரவு பெறும்படியாக ராஜாவினிடத்திலே போகிறான். நேபுகாத்நேசார் முன்பாக நிற்கிறான். அந்த வசனத்தை தான் நாம் வாசித்தோம். 16வது வசனம். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். ராஜாவினிடத்தில் போய் ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறான். ராஜாவினிடத்தில் பணிந்து ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிறான். என்ன விண்ணப்பம்? ராஜாவே, நான் என்னுடைய தேவனிடத்திலே நான் கேட்டு சொல்லுகிறேன், எனக்கான நீங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். ஆகவே தானியேல் கேட்ட வண்ணமாக நேபுகாத்நேசாரும் அவனுக்கு தவணை கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கும். பாருங்க, தானியேல் எப்பொழுதுமே ஜெபிக்கிற மனுஷன். தானியேல் தன்னுடைய வீட்டின் மேலறையிலே ஜன்னல் கதவுகளை திறந்து எருசலேமுக்கு நேராக 3 வேளை ஜெபித்தான் என்று சொல்லி தானியேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஜெப வீரனாக தானியேல் காணப்பட்டான். தானியேல் ஜெபிக்கும்பொழுதே பரலோகத்திலிருந்து அவனுக்கு பதிலுரை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவனே என்று சொல்லி தானியேலை கர்த்தர் அழைக்கிறதை குறித்து நாம் இந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தானியேலுடைய ஜெப வாழ்க்கை என்பது நமக்கு எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் தானியேல் தாழ்ந்திருந்தாலும் சரி, தானியேல் உயர்ந்த நிலைமையிலே அவனை கொண்டு வைத்தாலும் சரி, ஜெப வாழ்க்கையை ஒரு நாளும் புறந்தல்லாத மனுஷனாக அவன் காணப்பட்டான். ஒருவேளை நாமும் கூட தாழ்ச்சியில் இருக்கும்பொழுது, வறுமையில் இருக்கும்பொழுது, பிரச்சனைகள் இருக்கும்பொழுது ஜெபம் பண்ணலாம்.
ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்தார் என்று சொன்னால், வசதிகளை கொடுத்தார் என்று சொன்னால், நமக்கு அநேக வியாபாரத்தை கொடுத்தார் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் கர்த்தருக்கு நேரம் கொடுப்போமா? தானியேல் ஒரு பிரதானியாக இருந்தபொழுதும், ராஜாவினிடத்திலே பேசக்கூடியவனாக இருந்தபொழுதும், முக்கிய பதவிகளை அவனுடைய வாழ்நாளிலே அவன் வகித்த பொழுதும் அவன் ஒரு ஜெப வீரனாக காணப்பட்டான். வழக்கத்தின்படியே அவன் ஜன்னல் கதவுகளை திறந்து எருசலேமுக்கு நேராக ஜெபித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். மிக கடுமையான சூழ்நிலையில் கூட ஜெப வாழ்க்கையை ஒருபோதும் புறந்தள்ளாத மனுஷனாக தானியேல் இருக்கிறான். வியாதியின் படிக்க ஜெபிக்க முடியுமா? பிரச்சனைகளின் நடுவிலே நாம் ஜெபிக்க முடியுமா? முடியும் என்பதற்கு உதாரணம் தானியேல் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களை வாசிக்கிறோம். ஆகவே ராஜாவினிடத்திலே, நேபுகாத்நேசார் இடத்திலே அவன் போய் சொல்லுகிறான், எனக்கு நீங்கள் நேரங்களை கொடுக்க வேண்டும், நான் என்னுடைய தேவனை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி கேட்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அவன் வந்து என்ன செய்கிறான்? தன்னுடைய நண்பர்களுக்கு தெரிவித்து, அனனியா, மீசாவேல், அசரியா என்று சொல்லக்கூடிய தனது நண்பர்களுக்கு தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். 18வது வசனத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அனனியா, மீசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. 17வது வசனத்திலே பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் என்று வாசிக்கிறான். அவன் வீட்டிற்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜாவினிடத்தில் உத்தரவு வாங்கினான். இப்பொழுது ஜெபிக்கும்படியாக வீட்டிற்கு போகிறான். தானியேல் ஒரு ஜெப வீரன். அவனுக்கென்று கிரமம் இருந்தது. ஆகவே எந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆகவே நாளை 3ஆக பிரித்து 3 வேளையும் அவன் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான். ஆனால் இப்பொழுதோ இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. ஆகவே உடனடியாக ஜெபிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவனாக உடனடியாக தன்னுடைய இருப்பிடத்திற்கு போனான். வீட்டிற்கு போய், ஏன் இருந்த இடத்திலே ஜெபிக்காமல் அவன் வீட்டிற்கு போய் என்று போடப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால், சில இடங்களை தேவனுடைய மனுஷர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவரும் கூட அப்படித்தான் சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து போடப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். ஏன்? ஊரிலே ஜெபித்தால் ஜெபம் கேட்கப்படாதா? ஏன் ஜனங்களோடு இருக்கும்பொழுது ஜெபித்தால், குடும்பத்தோடு இருக்கும்பொழுது ஜெபித்தால் ஜெபம் கேட்கப்படாதா? இங்கே நாம் பார்க்கிறோம், வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். தன்னை யாருமே தொந்தரவு செய்யக்கூடாது, சீஷர்களும் கூட தொந்தரவு செய்யக்கூடாது. ஒரு இடத்தை அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். நாம் அப்படி ஒரு இடம் வைத்திருக்கிறோமா? பாருங்கள், அநேகருடைய வீடு பெரிய வீடாக இருக்காது, அநேக அறைகள் இல்லாத இடமாக இருக்கும். நாங்கள் எப்படி ஜெபிக்க முடியும்? அது பெரிய வீடோ சிறிய வீடோ, நீ ஜெபிக்கிற இடத்திலே எந்த விதமான தொந்தரவு இருக்கக்கூடாது. மனைவியோ பிள்ளைகளோ தொந்தரவு செய்யக்கூடாது. குடும்பத்தினர் யாருமே தொந்தரவு செய்யக்கூடாது. அது ஒரு அறை உள்ள ஒரு வீடாக இருந்தாலும் சரிதான். நாம் ஜெபிக்கும்போது மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது? தொந்தரவு செய்யக்கூடாது. அமைதியை காக்க வேண்டும். அது சிறிய வீட்டிலே அவர்கள் வசிப்பதற்கே இடமில்லாத சூழ்நிலை கூட ஜெபத்திற்காக ஒருவர் தனிமைப்படும் பொழுது மற்றவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு வீட்டை கொடுத்தார் என்று சொன்னால், ஜெபத்திற்கென்று ஒரு அறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அந்த அறையிலே கர்த்தரோடு கூட நீங்கள் உறவாட வேண்டும். கர்த்தருக்கு எல்லாவற்றையும் தெரிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் வனாந்தரமான ஒரு இடத்தை அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் கூட நாம் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், லூக்கா சுவிசேஷம்
6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி தனித்திருந்தார். யாரும் தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது, சீஷர்களும் கூட தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று விரும்பினார். கர்த்தரோடு கூட தன் பிதாவாகிய தேவனோடு கூட அவர் உறவாடினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தனித்து ஜெபம் பண்ணுவது, யாரும் நம்மை தொந்தரவு பண்ணாமல் ஜெபம் பண்ணுவது என்பது மிக முக்கியமான காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பேதுரு ஒரு இடத்திற்கு போகிறார். ஆகவே அந்த இடத்திலே அவர் போகும்பொழுது ஜெபத்திற்கான நேரம் வந்தபொழுது எல்லோரையும் அங்கே தள்ளி வைத்துவிட்டு எல்லோரிடத்திலிருந்து பிரிந்து அவர் ஒரு மேல் வீட்டில் மேல் ஏறினான். எதற்காக மேல் வீட்டிற்கு போனான் தனித்து? ஏனென்றால் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிலிப்பி பட்டணத்தில் இருந்த ஒரு சில சகோதரிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஆக பிலிப்பி பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் ஆற்றங்கரையிலே தனித்து ஒன்று கூடி ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். ஆகவே ஜெப வேலையிலே தனித்து ஜெபிக்க வேண்டும், கர்த்தரோடு கூட உறவாட வேண்டும். ஆகவே அவர்களுக்கென்று தனியான இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் 17வது வசனம் தானியேல் 2ஆம் அதிகாரத்து பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் அவன் வழக்கமாக மேலறையிலே கதவுகளை திறந்து ஜன்னல்களை திறந்து எருசலேமை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான் என்று நாம் இதே புத்தகத்தில் வாசிக்கிறோம். தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடும் கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக, அவரிடத்தில் இரக்கத்தை பெறுவதற்காக, ஜெபத்தின் மூலமாக தேவாதி தேவனிடத்தில் நாம் இரக்கத்தை பெற வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இரக்கத்தை பாராட்ட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பாருங்கள், தான் மாத்திரம் காரியங்களை தெரிந்து கொள்ளவில்லை, தன் தோழருக்கும் இந்த காரியத்தை அறிவித்து அவர்களையும் ஜெபம் செய்யும்படியாக ஊக்குவித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்களும் ஜெபம் செய்யும்படியாக ஊக்குவித்தான் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி ஜெபம் பண்ணும்பொழுது நான் அவளுடைய ஜெபத்தை கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம், தானியேலின் புத்தகத்திலே அவன் தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்லி அவர்களோடு கூட சேர்ந்து இந்த காரியத்தை குறித்து அவன் ஊக்கமாக ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தனித்து ஜெபம் பண்ண வேண்டிய காரியங்களும் இருக்கிறது. அதே போல் ஜெபத்திற்கென்று நண்பர்களை சேர்த்து கொண்டு, சகோதரர்களை சேர்த்து கொண்டு, சகோதரிகளை சேர்த்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபமும் இருக்கிறது. ஆகவே தன்னுடைய பாரத்தை, ஜெப விண்ணப்ப பாரத்தை தன் நண்பர்களோடு கூட, அனனியாவோடு, மிசாவேல் கூட அசரியாவோடு கூட சேர்ந்து தானியேல் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே தான் ஆண்டவரும் கூட கெத்செமனே தோட்டத்தில் தன்னோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சீஷர்களை அழைத்து செல்லுகிறார்.
தனக்கு நெருக்கமாக இருந்த சில 1 மணி நேரமாவது என்னோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா என்று அங்கலாய்த்து கேட்கிறார். அங்கலாய்த்து கேட்கிறார். அவர்கள் தன்னோடு கூட ஜெபத்திலே இணைய வேண்டும் என்று கர்த்தாதி கர்த்தர் கேட்பதை நாம் வாசித்திருக்கிறோம். ஆகவே நண்பர்களோடு கூட ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் மறைபொருளை தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே வெளிப்படுத்தப்பட்ட உடனே தானியேல் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். 20வது வசனம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்னும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இரவில் இருக்கிறதை இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். 23வது வசனம். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து போடுகிறேன் என்றான். ஆகவே மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தானியேல் அவனுடைய நண்பர்கள் ஜெபித்த ஊக்கமான ஜெபமானது கர்த்தரால் கேட்கப்பட்டது. அதன் விளைவாக அந்த சொப்பனத்தையும் சொப்பனத்திற்குரிய விடையும் கூட தானியேல் அறியும்படியாக கர்த்தாதி கர்த்தார் செய்தார். பரலோகத்தின் தேவன் மறைபொருளை வெளியரங்கமாக்கினார். யாருக்கு வெளியரங்கமாக்கினார்? யார் அவருடைய பிள்ளைகளோ அவர்களுக்கு வெளியரங்கமாக்கினார். யாருக்கு வெளியரங்கமாக்கினார்? யார் ஊக்கமாய் ஜெபித்தார்களோ அவர்களுக்கு வெளியரங்கமாக்கினார். யாருக்கு வெளியரங்கமாக்கினார்? அவருக்கு பிரியமானவர்களுக்கு ரகசியங்களை அவர் வெளியரங்கமாக்குகிற தேவன். யார் ஞானத்தை கொடுக்கிறார்? அவர்தான் ஞானத்தை கொடுக்கிறார். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். பாருங்க, அறிவை பெற்றுக்கொண்டவர்கள், ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் தானியேல் யாரை மேன்மை பாராட்டுகிறான்? கர்த்தரை, அறிவை கொடுத்தவரை, ஞானத்தை அவனுக்கு அருளினவரை தான் அவன் ஆராதித்து மகிழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே மறைக்கப்பட்ட காரியங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டது. யாருக்கு வெளியரங்கமாக்கப்பட்டது? பரலோகத்தின் தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். தானியேல் பெற்றுக்கொண்ட ரகசியங்களை நெபுகாத் நேசாருக்கு, ராஜாவாகிய நெபுகாத் நேசாருக்கு தெரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவன் கண்ட சொப்பனம், அதற்குரிய அர்த்தங்களை நெபுகாத் நேசார் என்ற ராஜா தெரிந்து கொண்டபொழுது தானியேலுடைய பாதங்களிலே ராஜா விழுகிறதை நாம் பார்க்கிறோம். அது எங்கே வாசிக்கிறோம்? 46வது வசனம். 46வது வசனம். தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நெபுகாத் நேசார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். பாபிலோனிய ராஜா நெபுகாத் நேசார் வல்லமை உள்ள ராஜா. பாருங்க, தனக்கு முன்பாக நின்ற ஞானிகள், தனக்கு முன்பாக நின்ற ஜோசியக்காரர்கள், தனக்கு முன்பாக நின்ற அறிவாளிகள் எல்லோரும் இவனுடைய உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருந்தது. ஆகவே தான் அவன் சொல்லுகிறான் 1-2 வசனங்களிலே அவருடைய உயிரை எடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். உயிரை பறிக்கிறதுக்குரிய அதிகாரத்தை அவன் வைத்திருந்தான். அப்பேற்பட்ட ராஜா அடிமையாக கொண்டு போகப்பட்ட அடிமையின் மக்களாக இருந்த இந்த தானியேலுடைய காலிலே விழுந்தான். அவனுடைய பிரஜையின் காலில் அல்ல, அவன் நாட்டில் வாழ்ந்த பிரஜைகளின் கால்களில் அல்ல, பிரதானிகளின் கால்களில் அல்ல, அல்லது மந்திரிமார்களின் கால்களில் அல்ல, குடும்பத்தாரின் கால்களில் அல்ல. நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் தானியேலை எவ்வளவாக உயர்த்தியிருக்கிறார். நெபுகாத் நேசாருக்கு தெய்வத்தை போல மாற்றினார். நெபுகாத் நேசாருக்கு
வல்லமையுள்ள ராஜா நேசாருக்கு தானியேல் கடவுளை போல மாற்றினார். பாருங்க, அதுதான் பார்க்க. அப்போது ராஜாவாகிய நேசார் முகங்குப்புற விழுந்து அப்படியே தடாலடியாக அவனுடைய பாதத்திலே விழுந்தான். தானியேலுடைய பாதத்திலே விழுந்தான். தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். தூபம் காட்டுங்க, இவர் மனித கடவுள் என்று தானியேலை அவ்வளவாக உயர்த்துகிறதை நாம் காணிக்கையை கொண்டு வாருங்கள். எப்பேற்பட்ட கணத்தை தானியேல் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாதி கர்த்தர் செய்தார். எப்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் தானியேலுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது? தன்னுடைய இருதயத்தை நேராக்கி தன் முகத்தை பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக மிக இக்கட்டான சூழ்நிலையிலே ஏறெடுத்த பொழுது இந்த மறைபொருளை விளங்கி கொள்ளும்படியான தருணத்தை தானியேலுக்கு கொடுத்தார். ராஜா தானியேலை நோக்கி 47வது வசனம், நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறோமா இருக்கிறார் என்றார். தானியேல் சாட்சியின் மூலமாக கர்த்தாதி கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்று நேசார் கண்டு கொண்டார். நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய தேவனை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இந்த வசனம் அந்த காரியத்தை உறுதியிட்டு கூறுகிறது. நேசார் நேரடியாக தேவனை கண்டு கொள்ளவில்லை, தேவனுடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளவில்லை, பரலோகத்தின் தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்ளவில்லை. நேசார் தானியேல் மூலமாகத்தான் கர்த்தாதி கர்த்தருடைய மகத்துவங்களை அறிந்து கொண்டான். கர்த்தாதி கர்த்தருடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் அவர் எவ்வளவு ஞானமுள்ளவர் என்பதையும் நேசார் நேரடியாக அறிந்து கொள்ள அவனுக்கு வாய்ப்பில்லை. தானியேல் மூலமாகத்தான் அறிந்து கொண்டான். பாருங்கள், நீங்களும் நானும் கூட இன்றைக்கு தானியேலாக நாம் இருக்கிறோமா? நம் மூலமாக, நம் ஒவ்வொருவரின் மூலமாக, நம்முடைய சாட்சிகளின் மூலமாக பரலோகத்தின் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக அநேகருக்கு நாம் சாட்சியாக இருக்கும். தேவன் இன்றைய அதிகாலையிலே ஒரு பெரிய கேள்வியை நமக்கு எழுப்புகிறார், நம் முன்பாக எழுப்புகிறார். பாருங்க, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அவர்தான் தேவாதி தேவன் என்று சொல்லி ஒரு புறஜாதியான ஒரு ராஜா புகழும்படியாக தானியேலுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதியை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் மாத்திரமல்ல, அடுத்த வருஷத்தில் வாசிக்கிறோம், தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபத்நேகோவையும் பாபிலோன் மாநகரத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜா கொலு மண்டபத்தில் இருந்தான். ராஜாவோடே வசிக்கும்படியாக தானியேலுக்கு அனுக்கிரகம் பாராட்டப்பட்டது. அவனுடைய நண்பர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ இவர்களுக்கு பிரதானிகளாக அவர்கள் பெரிய அந்தஸ்திலே வைக்கப்பட்டார். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? தானியேலினுடைய பரிசுத்த வாழ்க்கை. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? தானியேல் தன் முகத்தை தேவனுக்கு நேராக அவன் ஏறெடுக்கிற காரியம். எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும், வெள்ளம் போல கஷ்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், இடுக்கண்கள் வந்தாலும், இடர் வந்தாலும், பிரளயம் போல பல காரியங்கள் முழுகடிக்கும்படியாக வந்தாலும் கூட பயங்கள், திகழ்கள், வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ற காரியங்கள் வந்தபொழுது எல்லோரோடும் கூட நாமும் மரித்து போவோம் என்று சொல்லி தானியேலும் அவர் நண்பர்களும் நினைத்த பொழுது அவர்கள் பயப்படவில்லை. ராஜாவினிடத்தில் நேரடியாக போய் அங்கே நேரங்களை வாங்கி கொண்டு உடனடியாக வீட்டிற்கு போய் தன் நண்பர்களுக்கு தானியேல் எல்லாவற்றையும் அறிவித்து அவர்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய இரக்கங்களுக்காக ஜெபித்த பொழுது அவனுக்கு இரகசியங்கள், மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ரகசியங்களை அறிந்து கொண்டான், மறைபொருளை அறிந்து கொண்டான்.
யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. பரலோகத்தினுடைய தேவன் ரகசியங்களை காக்கிறவர் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். பத்மோ தீவிலே யோவானுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அதேபோல தானியேலுக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அது நிமித்தமாக தானியேலே கடவுள் என்று சொல்லி கூட நேபுகாத்நேசார் வணங்கினான். முகங்குப்புற விழுந்து தானியேலுடைய காலிலே விழுந்தான் என்று சொல்லிப்பார். எவ்வளோ தூரத்திற்கு ஆண்டவர் ஒரு அடிமை, பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட ஒரு அடிமை, அந்த நாட்டினுடைய ராஜாவே காலில் விழ வைக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. முடியாத காரியம் ஒன்றில்லை. அவர் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஏனென்று சொன்னால் ஞானத்தை வழங்குகிறவர் கர்த்தர்தான் என்று அவன் அங்கீகரித்தான். அறிவை அறிவாளிகளுக்கு கொடுக்கிறவர் கர்த்தர்தான் என்று தானியேல் அறிந்திருந்தான். தானியேல் கர்த்தருக்கு பிரியமான மனுஷனாக காணப்பட்டான். ஆகவே நம்மளுடைய ஜெப நேரங்கள் எப்படி இருக்கிறது? நமக்கென்று ஒரு இடத்தை நாம் வைத்திருக்கிறோமா? அங்கே யாருக்கும் இடமில்லை. அவன் வீட்டிற்கு போய் என்று வாசித்தோம். அப்போஸ்தலர்கள் 16 நாம் வாசிக்கும்பொழுது அந்த பிலிப்பு பட்டணத்தில் கூடிய அந்த ஸ்திரீகள் வழக்கமாக ஆற்றங்கரையிலே கூடி ஜெபித்த பொழுது என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரத்தில் கூட பேதுரு விடுதலை ஆகும்படியாக மரியாளுடைய வீட்டிலே ஜனங்கள் கூடி ஜெபித்தார்கள். பேதுரும் கூட மேல் வீட்டில் ஏறி ஜெபித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரும் கூட அவர் தனித்து போய் மலையிலே ஏறி ஜெபம் பண்ணினார். வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபத்தில் அநேகர் ஜெபம் பண்ண வேண்டும் என்று தன்னோடு கூட ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கெத்செமனே தோட்டத்தில் தன் சீஷர்களை ஊக்கப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஜெபத்திற்கான காரியங்கள். ஒரு மனுஷனுடைய விசுவாச வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்று சொன்னால் எவ்வளோ பெரிய தாழ்ச்சி. கர்த்தரிடத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஜெபம் தருகிறது. ஆனால் அதிகாலை வேளையிலே கர்த்தர் நோக்கி நாம் கூப்பிடலாம். இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே இதை ஜெப வாழ்க்கையை ஒரு பழக்கமாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஜெபிக்கணும். அந்த ஜெப வாழ்க்கைக்கு எதுவுமே குறுக்கு வரக்கூடாது. நம்ம உயர்த்தி வைத்திருந்தாலும் சரிதான், நமக்கு அநேக வியாபாரங்களை கொடுத்தாலும் சரிதான், அநேக பணங்களை கொடுத்தாலும் சரிதான், அநேக உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருந்தாலும் சரிதான், ஜெப வாழ்க்கைக்கு தடையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை நேசிக்கிறபடியால் எங்களோடு கூட பேசுகிறீர். தானியேலுடைய ஜெப வாழ்க்கை எங்களுக்கு மிகுந்த சவாலாக இருக்கிறது. ஆண்டவரே, எதற்கும் அவன் பயப்படவில்லை. ஏன் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் அவனுடைய தேவனாக அறிந்திருந்தான். என் பிதாக்களின் தேவனே என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிதாக்களின் தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய எங்களுடைய பிதாக்களினுடைய தேவனாக இருக்கிறேன். எங்களோடு கூட நீர் உறவாடுகிறேன். ஆண்டவரே, நீர் மறைப்பொருள்களை வெளியரங்கமாக எங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீ இந்த உலகத்தில் இருந்தபொழுது சீஷர்களுக்கு அநேக ஓமைகளுடைய ரகசியங்களை சீஷருக்கு தான் சொன்னீர். திரளான ஜனங்கள் கதையைப் போல கேட்டுவிட்டு போனார்கள். ஓமைகளை கதைகளைப் போல கேட்டார். ஆனால் நீர் சீஷர்களிடத்திலே தனித்து வந்து அவர்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தினீர். எங்களுக்கும் கூட நாங்கள் உம்மை நோக்கி கேட்கும்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறீர். காலங்களை அறிந்து கொள்ளும்படியாக, ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரே, நித்திய ஜீவனை அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறீர். எல்லோருக்கும் மேலாக எங்களை வைக்கிறீர். நாங்கள் தாழ்த்தப்படுவது உமக்கு பிரியமானதல்ல. நாங்கள் உயர்த்தப்பட வேண்டும். எல்லா ஜனங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட வேண்டும். ஞானிகளாக நாங்கள் போற்றப்பட வேண்டும். அப்படித்தான் நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன், நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு முன்பாக நாங்கள் ஒருவேளை ஆண்டவரே அறிவில்லாதவர்களாக, முட்டாள்களாக கூட காணப்படலாம். ஆனால் நீரோ எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர். ஞானமும் கிருபையும் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது எங்களுக்கு சம்பூர்ணமாக தருகிறீர். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறவனமா, ஞானம் இல்லாதவன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன்.
அது அவனுக்கு சம்பூர்ணமாக கொடுக்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதெல்லாம் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தானியேலை போல ஆண்டவர் விசுவாச வாழ்க்கையில் வாழ, ஜெப வாழ்க்கையில் ஆண்டவரே வெற்றி சிறந்தவளாக இருக்க நீதாமே உதவி ஒத்தால் செய்தல்ல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை அரிமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏறெடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன்.